எடுத்தாங்க. பாரசீகத்தில் ஜெயிச்சு தானே கிஸ்ராவுடைய அந்த கோட்டையெல்லாம் கைப்பற்றினாங்க. அப்போ உமர்லியானோ வந்து ஜெயிச்ச ரோம் வந்து இத்தாலியா இருந்துச்சு. அப்போ கிடையாது. அப்போ எது ரோமுங்கிறதே தெரியல. பாலஸ்தீனை தான் வந்து அவங்க வச்சிருந்தாங்களே தவிர அவங்க வந்து ரோமுங்கிறது வந்து இதெல்லாம் கிடையாது. இப்போ ரோமுங்கிறது குரான் சொல்லக்கூடிய ரோமுடைய தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா துருக்கி. துருக்கியில் இருக்கக்கூடிய கான்ஸ்டான்டினோப்பிள். அந்த பைபிளுடைய அந்த வரலாறுல கூட நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பைபிள் வந்து யார் வந்து தொகுத்தா அப்படிங்கும்போது கவுன்சில் ஆஃப் நீசியா அப்படின்னு சொல்லி நீசியா கவுன்சில்னு சொல்லி ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. அந்த கமிட்டி தான் பல புத்தகங்களை வந்து கொண்டு வந்து எது பைபிளாக இறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த மாதிரி புக்கு இதெல்லாமே வச்சு இதுதான் அங்கீகாரம் பெற்ற பைபிள்னு சொல்லி வச்சிருந்தாங்க இல்லையா. இந்த கவுன்சில் கூடின இடம் எது, அந்த மத தலைமை இருந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு துருக்கியில் இருக்கக்கூடிய இஸ்தான்புல்னு அதுக்கு பேர் இன்னைக்கு மாத்திட்டாங்க. அதோடைய ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டான்டினோப்பிள். அந்த கான்ஸ்டான்டினோப்பிள் தலைமையாக கொண்டு அங்க ஒரு மர்க்கஸ் அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த மர்க்கஸுடைய பேர் தான் பார்த்தீங்கன்னா ஹாஜியா சோஃபியா அப்படிங்கிற அதுதான் அவங்களுடைய தலைமை கட்டடமா இருந்துச்சு. இன்னைக்கு இத்தாலியில வந்து அவங்க வச்சிட்டாங்க இல்லையா, இந்த செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் கொண்டு போய் அந்த தலைமையகம் சொல்லி வச்சிருக்காங்கல்ல, அது இப்போ சமீபத்தில் ஒரு 200-300 வருடங்களுக்கு முன்னாடி தான் அது கட்டப்பட்டுச்சு. இதெல்லாம் நமக்கு தெரியாதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இவங்க இப்படி தான் இருக்காங்க நம்ம தப்பா நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மை அது கிடையாது. அப்போ இந்த கிறிஸ்தவர்கள், இந்த கிறிஸ்தவ தலைமை இருக்கு இல்லையா, இதுதான் வந்து குர்ஆன் சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள். இந்த தலைமை தான் அசல் தலைமை. அப்போ இந்த கிறிஸ்தவ தலைமை பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இப்போ அந்த ஹாஜியா சோஃபியாங்கிற அந்த சர்ச் பாத்தீங்கன்னா உஸ்மானிய கிலாஃபத் வந்தது இல்லையா, ஓட்டமன் அம்பையர். அந்த உஸ்மானியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஊரை கைப்பற்றி அந்த சர்ச்சை வந்து பள்ளிவாசலாக மாத்தினாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு அநீதி கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு வந்து முஸ்லிம்களால் இணைக்கப்பட்டது. ஏன்னா எந்த ஒரு வழிபாட்டு தலமும் மாற்றுவதற்கான ஒரு அதுக்கு மாற்றுவதற்கான ஒரு வழிகாட்டுதல் வந்து குர்ஆன்ல இருந்தோ ஹதீஸ்ல இருந்தோ சஹாபாக்களோட நடைமுறையில் இருந்தோ நாம வந்து பார்க்க முடியாது. ஏன்னா உமர்லியானோ எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருந்திருக்காங்கன்னா ஜெருசலம் அவங்க போயிருக்கும் போது அந்த இடத்துல ஒரு சர்ச்சில் தொழுகை நேரம் வரும்போது கூட என்ன பண்றாங்க, தொழுல. ஏன்னா நான் தொழுதுட்டேன் அப்படின்னா நான் தொழுத இடம்னு சொல்லி உரிமை கேட்டுருவாங்க முஸ்லீம்கள் சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, வெறும் காலி இடத்துல தான் போய் தொழுறாங்களே தவிர அந்த இடம் தான் இன்னைக்கு மஸ்ஜித் உமர்னு சொல்லி அந்த பள்ளிவாசல் வந்து கட்டப்பட்டிருக்கு அல்-அக்ஸான்னு சொல்லி இன்னைக்கு அதை தான் நம்ம காட்டுறோம். அப்போ அந்த அளவுக்கு அவங்க வந்து அவ்வளவு கண்ணியமா நடந்திருக்கும் போது ஆனா இந்த உஸ்மானியர்கள் என்ன பண்ணாங்க, வரம்பு மீறி அந்த கிறிஸ்தவ தலைமையகத்தை கைப்பற்றி வலுக்கட்டாயமாக அவங்களுடைய அடையாளங்களை அழிச்சு அதை பள்ளிவாசலாக மாற்றி அதை வந்து அநியாயம் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிவாசலுங்கிற அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து உஸ்மானிய கிலாஃபத் இப்போ 1923 அது வீழ்த்தப்பட்டதுக்கு அப்புறம் அந்த செக்யூலர் ஸ்டேட்டாக அது அறிவிக்கப்பட்டது. அதாவது மத சார்பு இல்லாத, கடவுள் இல்லாத ஒரு இறைமறுப்பு நாடாக அது அறிவிக்கப்பட்டதற்கு அப்புறம் அந்த முஸ்தபா கமால்ங்கிற ஃப்ரீமேசன்ங்கிறவன் தான் என்ன பண்றாரு, அப்படி இந்த பள்ளிவாசலை மறுபடியும் சர்ச்சாவும் மாத்தல, பள்ளிவாசலாவும் மாத்தல, அவர் என்ன பண்றாரு, ஒரு இதுவாக மாற்றிடுறாரு, ஒரு மியூசியமாக வந்து அவங்க மாற்றிடுறாங்க. இன்றைக்கி அது எப்படி இருக்குன்னா ஒரு மியூசியமாக காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கு. அங்கே போனீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும். அதாவது ஒரு சர்ச் மாதிரியான ஒரு கட்டட அமைப்பு இருக்கும். ஆனால் அதே பார்த்தீங்கன்னா அங்கே முஸ்லீம் பள்ளிவாசல் மாதிரியான மிம்பர் எல்லாமே இருக்கும். அது ஒரு 2 கட்ட நிலைமையில இன்றைக்கி இருக்குது. அதை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது கிறிஸ்தவர்கள் 3 வகைப்படுவாங்க. ஒரு கிறிஸ்தவர்கள் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்கள், அதாவது பழங்கால கிறிஸ்தவர்கள். ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னா பழமையை குறிக்கும். பழங்கால கிறிஸ்தவர்கள். 2வது கிறிஸ்தவர்கள் யார் அப்படின்னா வாட்டிகன், இத்தாலியில் இருக்கக்கூடிய வாட்டிகனை தலைமையகமாக செயல்படக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். இன்னொரு கிறிஸ்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய